பெண்களுக்கு எதிராக திமுக, சமூக நீதி காக்கும் பாஜக, பெண்கள் நலனுக்காக பாடுபடும் மோடி. பெண்களுக்கு நாடாளுமன்றத்திலும் மாநில சட்டசபைகளிலும் 33% இடஒதுக்கீடு வழங்கும் வரலாற்று சட்டமான நரி சக்தி வந்தான் அதிநியமில் பெண்களின் அரசியல் அதிகாரத்தை உயர்த்தும் முக்கிய முயற்சியாக முன்னெடுக்கப்பட்டது. இந்த மசோதா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பெண்கள் அதிகாரமடைய வேண்டிய ஒரு மாற்றுத்திறன் கொண்ட நடவடிக்கையாக முன்னிலைப்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த முக்கியமான பெண்கள் இடஒதுக்கீட்டு முயற்சிக்கு எதிராக திமுக மற்றும் எதிர்க்கட்சிகள் செயல்பட்டதாக கடும் அரசியல் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த பெண்கள் இடஒதுக்கீட்டு மசோதா முதலில் 1996ஆம் ஆண்டு HD தேவகவுடா அரசு காலத்திலேயே அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பின்னரும் பல ஆண்டுகள் அரசியல் காரணங்களால் தொடர்ந்து தாமதிக்கப்பட்டது. அதன்பின் சோனியா காந்தி தலைமையிலான காலகட்டத்திலும் பெண்கள் இடஒதுக்கீடு குறித்து உறுதியான முன்னேற்றம் எடுக்கப்படவில்லை என்ற விமர்சனங்களும் தொடர்ந்து எழுந்தன. மேலும் பெண்களின் உரிமைகள் தொடர்பான முக்கியமான பல தீர்மானங்களில் காங்கிரஸ் கூட்டணியின் நிலைப்பாடு கேள்விக்குறியாக இருந்ததாக அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றனர். குறிப்பாக ஷா பனோ கேஸ் விவகாரம் மற்றும் ட்ரிபிள் தலாக் தடை சட்டம் போன்ற விஷயங்களில் பெண்களின் உரிமைகள் குறித்து சட்டங்களாக அமைந்துள்ளது. இதற்கிடையில் பெண்களுக்கு அடிப்படை வசதிகள் வழங்கும் பல திட்டங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் முன்னேற்றம் கண்டதாகவும் கூறப்படுகிறது. வீடு, கழிப்பறை, குடிநீர், சமையல் எரிவாயு, வங்கி சேவைகள் போன்ற அடிப்படை வசதிகளில் பெண்களின் வாழ்க்கை தரத்தை பாஜக அரசு உயர்த்தியிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பெண்களுக்கு சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்றத்தில் அரசியல் பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டிய முக்கிய வாய்ப்பை எதிர்க்கட்சிகள் தடுக்க முயன்று வருவதன் பின்னணியில் தமிழக பெண்கள் மத்தியில் ஒரு முக்கியமான அரசியல் கேள்வி எழுகிறது. அதாவது திமுக அரசு பெண்களுக்கான சமநீதி என்பது வெறும் வாய்ச்சொல்லில் மட்டும்தான் என்கிற கேள்வி எழுந்துள்ளது. நாட்டு நடப்பு பத்தி உனக்கு என்ன தெரியும்? விவசாயத்தை பேசிக்கிட்டு பிஜேபி உள்ள வரக்கூடாது, அதுதான் முக்கியம். புரியுதா? நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணையா? ஐயோ நாசமா போனவன், நான் இங்க பூவை கட்டி கஷ்டப்பட்டு வாங்குறேன் காசுலாம் இந்த மாதிரி குடியில கொண்டு போய் விடுறியா? யோசி 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 யோசி. பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட முக்கிய அரசியல் பிரமுகர் கைது செய்யப்பட்டார். யோசி யோசி. இறக்கி விடு. ஓசியா மெல்ல ஓசி. நானா கேட்ட ஓசி பஸ் வேணும்னு நீயே இலவசம் பண்ணுவ. நீயே ஓசின்னு சொல்லி அசிங்கப்படுத்துவியா? யோசி யோசி. நிரந்தரமாக்கு 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 நிரந்தரமாக்கு. யோசி யோசி யோசி. நிரந்தரமாக்கு நிரந்தரமாக்கு. செவிலிய பணியை நிரந்தரமாக்கு. யோசி. NDA ஜெயிக்கிறது தான் சரி. தமிழர்களின் வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் கேள்விக்குறியாக்கியவர்களை நிராகரிப்போம். மக்களின் குரல் வெல்ல வாக்களிப்பீர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு.